அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கடந்த 6ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார். இந்த மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி ராசி சார்ந்த அன்பர்களுக்கு, கன்னி ராசிக்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்தை பார்க்கின்றார். ஆகையினாலே அந்த 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் ஆகியவை பாதிக்கப்படும். அவர் செய்த நற்காரியங்களுக்கான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் குறையும். தந்தைக்கு சில கஷ்டங்கள், சங்கடங்கள் ஏற்படலாம். தந்தையோட உறவிலே பிரிவுகள், முறிவுகள் ஏற்படலாம். அந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பதனாலே தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகலாம், சுறுசுறுப்பாக இருக்க இயலாமல் போகலாம், தனக்கு உயிர் பயம் ஏற்படலாம், உயிர் பலம் குறையலாம், தன்னுடைய பெயர் குறைந்து போகலாம், புகழுக்கு பங்கம் ஏற்படலாம், குடும்பத்திற்காக அன்றாடம் உழைக்க வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படலாம். அந்த சனி பகவான் அந்த கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு, உயர்கல்வி மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படலாம். தாய்க்கு நோய்வாய்ப்படலாம். தாயுடைய உறவிலே பிரிவுகள் ஏற்படலாம். வாகன பழுதுகள் ஏற்படலாம். இவ்வாறாக கன்னிராசிக்கு பாக்கியம், தந்தை நலம் குறைதல், தன் புகழ் மங்குதல், உயிர் பலம் குறைதல், உயிர் பயம் ஏற்படுதல், ஆரோக்கிய குறைவு, கல்வி குறைவு, தாய்க்கு சிறப்பு குறைவு மற்றும் வாகன பழுது ஏற்படுதல் ஆகிய பலன்கள் ஏற்படும் இந்த சனி பயிற்சியினாலே. என்றாலும் கூட அந்த கன்னி ராசியிலே பிறந்த ஜாதகத்திலே சுக்கிரனும் புதனும் குருவும் பலம் பெற்று, ஆட்சி உச்ச பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த பாதிப்புகள் இல்லை என்று அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கின்றார். இதன் பயனாக இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி வந்திருக்கின்றார். 4, 5 6ஆம் இடத்திற்கு வந்திருப்பது அந்த 4ஆம் இடத்திற்குரிய சுப பலன்களும் 5ஆம் இடத்திற்குரிய சுபபலன்களும் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட அவ்வாறு ஜாதகத்திலேயே 4, 5 6ஆம் இடத்தில் இருந்தால்தான் அந்த 4, 5 சுபபலன்கள் குறையும். கோச்சாரப்படி துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி வந்திருப்பது இந்த துலாம் ராசிக்கு நல்ல காலமாகும். அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக அந்த துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த 8ஆம் இடத்தினுடைய பலவர்களாகிய காரிய தடை நீங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய தடை நீங்கும், உயிர் பலம் உண்டாகும், எடுத்த காரியத்திலே வெற்றி அடைவார், தன் மூதாதையின் மூலம் சொத்து கிடைக்கும். மேலும் அவர் அந்த துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே அவருக்கு உறக்கம் குறையும், விரயங்கள் குறையும், வீண் வெளிநாட்டு அலைச்சல்கள் ஏற்படலாம், கனவுகள் அதிகமாக ஏற்பட்டு அந்த கனவுகள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படுவதையும் இந்த சனி பகவான் தடுப்பார். அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய தனுசுவை பார்க்கின்றார். மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு, துலாம் ராசியிலே பிறந்தவருக்கு தைரியம் குறையும், துணிச்சல் குறையும், கேள்வி ஞானம் குறையும், காது நோய் ஏற்படலாம், தன்னுடைய உடன் பிறந்த இளைய சகோதரர்களுக்கு துன்பம் ஏற்படலாம், அவர்களிடம் உள்ள உறவு முறிவு ஏற்படலாம். இவ்வாறாக துலாம் ராசி பிறந்தவர்களுக்கு காரிய தடை நீங்கும், உயிர் பலம் உண்டாகும்,
விரயம் குறையும், உறக்கம் குறையும், வீண் வெளிநாட்டு அலைச்சல்கள் ஏற்படலாம், வீண் கனவுகளால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கலாம், தைரியம் குறையும், துணிச்சல் குறையும், கேள்வி ஞானம் குறையும், காது நோய் ஏற்படலாம் மற்றும் உடன் பிறந்த இளைய சகோதர உறவுகள் பாதிக்கப்படலாம், அவர்களுக்கு துன்பம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட இந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் புதனும் குருவும் ஜாதகத்திலே வலுப்பெற்று ஆட்சி உச்ச பெற்று அமைந்திருந்தால் இந்த பாதிப்புகள் இல்லை என்பதை அறியலாம். இவ்வாறாக துலாம் ராசிக்கு உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார். இந்த சனி பகவான் இடப்பெயர்ச்சியாகி வந்திருக்கக்கூடிய மீனராசி விருச்சிகம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு 5ஆம் இடமாகும். 3, 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த சனி பகவான் விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்திருப்பதனாலே அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அது களத்திர ஸ்தானம். ஆகவே தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு சில துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் ஏற்படலாம். அந்த வாழ்க்கை துணையோடு தனக்கு உள்ள சுகமான உறவு, அந்யோன்யம் இவை குறையலாம். காம சுகத்தை பூர்த்தி செய்வதற்கான தடைகள் ஏற்படலாம். அந்த சனி பகவான் இந்த விருச்சிகம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே இவர் செய்யக்கூடிய காரியத்திலே வரக்கூடிய லாபம் குறையலாம். இவர் எடுத்த காரியத்திலே வெற்றி அடைவதற்கு தடைகள் ஏற்படலாம். மேலும் தன்னுடைய மூத்த சகோதரர்களுக்கு துன்பம் ஏற்படலாம். மூத்த சகோதரரோடு உள்ள உறவுகளில் பிரிவுகள் ஏற்படலாம், முறிவு ஏற்படலாம். அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக இந்த விருச்சிகம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த விருச்சிகம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு குடும்பத்திலே குழப்பம் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், பண வரவு வராமல் போகலாம், வர வேண்டிய பணம் தாமதமாகி வரலாம், தன் வாக்கிலே கோளாறுகள் ஏற்படலாம், தன் வாக்கை காப்பாற்ற முடியாத துன்பம் ஏற்படலாம். பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு, அடிப்படை கல்விப்படி மாணவர்களுக்கு கல்வியிலே தடை ஏற்படலாம், கண் நோய் ஏற்படலாம். விருச்சிகம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக அந்த விருச்சிகம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இவ்வாறாக விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே வாழ்க்கை துணைக்கு நோய், துன்பம், வாழ்க்கை துணையின் உறவிலே பிரிவு, லாபம் குறைதல், வெற்றி தாமதமாகுதல், மூத்த சகோதரர்களுக்கு துன்பம், குடும்பத்திலே குழப்பம், பிரச்சனை, வாக்கிலே கோளாறு, வாக்கிலே முன்பினாகுதல், காப்பாற்ற முடியாமல் போகுதல், பண வரவு இல்லாமல் போதல், பண வரவு குறைதல், பண வரவு தாமதமாகுதல் மற்றும் கல்வியிலே தடை ஏற்படுதல், கண் நோய் ஏற்படுதல் ஆகிய குறைபாடுகள், ஆகிய துன்பங்கள் ஏற்படலாம் விருச்சிகம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியினாலே என்பதை அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆக கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிகம் ராசி ஆகிய 3 ராசிக்கும் உள்ள சனி பயிற்சி பலன்கள் கேட்டீங்க. தவறாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.